மெம்பர்ஸ். இன்றைக்கி எஸ்பிஓவில் விட்ரா கொடுக்குறதுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெலாம் விட்ரா கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு 2 டேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட் எதுக்காக அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு ₹1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரா கொடுத்துருப்பீங்க. ஸோ ₹50 இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அமௌண்ட்டு வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இன்றைக்கி விட்ரா வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு தப்பாக இருக்குது, ஸோ என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸில் விட்ரா கொடுக்குறேன் அந்த பர்சன்ஸும் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு விட்ரா கொடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு செக்யூராக இருக்கா, ஸோ இது காமன் பாஸ்வேர்டான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி காமன் பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ ஃபர்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு லிங்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸில் போய்ட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விட்ரா கொடுத்துக்கோங்க. சரியா? அஃப்லியேட் அக்கௌண்ட்லேருந்து. ஒரு சிலர் வந்துட்டு இன்னும் காமன் பாஸ்வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி புதுசாக வந்த மெம்பர்ஸ் கூட இன்னும் காமன் பாஸ்வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 அந்த மாதிரி கண்டினியூஸாக கான்சிக்வன்ஸாக வரக்கூடிய நம்பர்ஸ் எதுவுமே பாஸ்வேர்டை வைக்காதீங்க. கொஞ்சம் செக்யூர்டாக நிறைய கேரக்டர்ஸு இல்லை சிம்பிள்ஸு இல்லை நம்பர்ஸ் அந்த மாதிரி மிக்சடாக போடுங்க. இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு விட்ரா ரிக்வெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விட்ரா ரிக்வெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்க விட்ரா ரிக்வெஸ்ட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு அதில் விட்ரா ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அங்கே போயிட்டு அந்த விட்ராவை கேன்சல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் அஃப்லியேட் விட்ரா ரிக்வெஸ்ட்டில் போயிட்டு உங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் விட்ரா கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மெயில் ஐடிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோடய மெயில் ஐடி அதில் இல்லை அப்படின்றவங்க கமாண்டர்ஸ்க்கு மெயில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை. என்ன ரீசன்னால் ரீசன் இல்லை, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. அப்படி கமாண்டர்ஸ் யாருமே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெயில் ஐடி, அதாவது sbotvm@gmail.com. ஸோ இது வந்துட்டு எஸ்பிஓட மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு விட்ரா வந்துட்டு இப்போ சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ ரீஃபண்ட் டீமில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரீஃபண்ட் இல்லை, நான் ப்ரொமோஷன் டீமுக்கு சேல்ஸ் டீமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. அதுக்கு வந்துட்டு அப்படி ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உண்மையாகவே வந்துட்டு ப்ரொமோஷன் டீமுக்கோ இல்லை சேல்ஸ் டீமுக்கு போகணுன்னு நினச்சா மட்டும் நீங்கள் அதை கமாண்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைக்கி தான் அதுவுமே லாஸ்ட் டேட். ரீஃபண்டில் இருக்கிறவங்க யாராவது நான் வந்துட்டு உண்மையாகவே ப்ரொமோஷன் டீமில் இல்லை சேல்ஸ் டீமில் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமாண்டர்ஸ் மூலமாக அதை இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் மற்ற மெம்பர்ஸ், அதாவது ரீஃபண்ட் கொடுத்த மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்களோட அமௌண்ட் ப்ளஸ் அந்த வாலெட்டில் இருக்க சேலரி அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு க்ரெடிட் பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வரும். அதனால் நீங்கள் எதுவுமே வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போது உடனே வேணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு கட்டாயமாக கொடுத்துருவாங்க. ஸோ அது 1 by 1 ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி எப்படி நான் அந்த கேன்சல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி விட்ரா கொடுத்துருப்பீங்க. இப்போ ₹1 கொடுத்தாலும் ₹50 கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அந்த விட்ரா ஹிஸ்ட்ரியில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு விட்ரா கொடுத்துருக்கீங்க. இப்போ கேன்சல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரெட் கலர் பட்டன், அதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும் அந்த விட்ரா ரிக்வெஸ்ட். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இந்த அஃப்லியேட் விட்ரா ரிக்வெஸ்ட்டில் போயிட்டு இதில் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட விட்ரா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.